இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய இந்திய மக்கள் கட்சியின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் எனது மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த லியோ பள்ளி என்பது அண்ணாநகர் மேற்கு விரிவாக்கத்தில் உள்ளது. அந்த பள்ளியின் தாளாளர் முன்பு தேமுதிக கட்சியை சேர்ந்த சென்னை மாநகராட்சி தேர்தலில் மேயர் வேட்பாளராக களத்தில் இறங்கியவர். இந்த பள்ளியின் பிரச்சனையை தெரிந்தவுடன் கட்சி தாவி இன்று அதிமுக கட்சியில் ஐக்கியமாகியுள்ளார். என்னை பார்க்க இந்த பள்ளியின் பெற்றோர் ஒருவர், ஐயா, இந்த மாதிரி நாங்கள் சிங்காரவேலு கமிட்டியிடம் ஒரு புகார் அளித்துள்ளோம். அந்த புகாரின் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதை தவிர்த்து எங்களை மிரட்டும் போக்கில் சிங்காரவேலு ஐயா அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று தெரிவித்தார்கள். சரி, அடுத்த முறை உங்களுக்கு எப்போது விசாரணை நடக்கிறது என்று கேட்டோம். அந்த தேதியில் அந்த குழுவின் முன்பு ஆஜராகி என்ன நடப்பது என்று பார்க்கலாம் என்று சென்றோம். அப்படி செல்லும் பொழுது அதில் ஒருவர், ஐயா, ஐஎம்எஸ் அவர்களின் ரிப்போர்ட் தங்களிடம் உள்ளது, அந்த ரிப்போர்ட்டை பாருங்கள் என்று இப்படி கை நீட்டியதற்கு அவர் கூறுகிறார், தங்கள் மீது நான் கோர்ட் அவமதிப்பு வழக்கு போடுவேன் என்று கூறுகிறார். எவ்வளவு கேவலமான விஷயம்! இவர் நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றவர் என்றதை மறந்து ஒரு தாந்தோணித்தனமாக இவ்வாறு பேசியதை அப்போதே அவருக்கு அந்த தவறை சுட்டி காட்டினோம். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் தாங்கள் இந்த கட்டண நிர்ணய குழுக்கு தலைவரா அல்லது நீங்கள் நீதிபதியா என்று கேட்டதற்கு அவர் வாய்மொழியாக எங்களுக்கு நான் குழுவின் தலைவர் என்று கூறிவிட்டார். கூறியது மட்டும் இல்லாமல் அந்நிய தேதியிலே எங்களுக்கு இந்த லியோ மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வசூல் செய்த பணத்தை எவ்வளவும் திருப்பி வழங்க வேண்டும் என்று 27/3/2012 இதன் உத்தரவிட்டார். அதன்படி ஜேடி கருப்புசாமி அவர்கள் 29/3/2012 அன்று லியோ மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளிக்கு வந்து எங்கள் முன்பு எப்பொழுது பணத்தை திருப்பி தருகிறேன் என்று கேட்டதற்கு எங்களுக்கு இந்த தகவலை சேகரிக்க 10 நாட்கள் வேண்டும் என்று கேட்டால், ஏன் இந்த தகவலை நான் சொல்கிறேன் என்றால், மற்ற கட்சிகள் போல எங்கள் கட்சி வந்து வாய்மொழியில் உத்தரவு கொடுத்துவிட்டு செயல்படாமல் போவதல்ல, நாங்கள் செய்து முடித்து விட்டு இங்கு வந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது சரி தெரிவித்ததால் அப்பொழுது நான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தேன். ஏனென்றால் இவர்கள் தகவலை திரிக்கவோ மாற்றவோ முயற்சி செய்யலாம், அதனால் இவ்வளவு நாட்கள் தரக்கூடாது என்று போராடினோம். ஆனால் அதற்கு ஜேடி கருப்புசாமி அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. மீண்டும் 10ஆம் தேதி வந்தது. அதற்கிடையே 3/4/2012 அன்று சட்டப்பேரவையில் திரு கணேஷ்குமார் எம்எல்ஏ அவர்கள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கட்டண கொள்ளையை தடுக்க வேண்டும் என்று பேசியதற்கு அப்பொழுது குறுக்கிட்ட என்ஆர் சிவபதி அவர்கள் இன்று கூட அண்ணாநகர் மேற்கு விரிவாக்கத்தில் உள்ள லியோ மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி +2 மாணவர்களுக்கு 1,36,46,060 ரூபாய் கொடுத்தாகிவிட்டது என்று இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விருப்பப்படுகிறேன் என்று கூறினார். ஆனால் அந்த தகவல் அவ்வளவும் பொய்யானது. இதை சம்பந்தமாக பேச திரு கணேஷ்குமார் அவர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்ஆர் சிவபதி அவர்கள் தெரிவித்தது தவறான கருத்து என்று கூறினோம். ஆனால் அதற்கு அவர் செவி சாய்க்கவில்லை. எதிர்கட்சி தலைவருக்கும் இதை பற்றி பேச வேண்டும், சட்டப்பேரவையில் பேச வேண்டும் என்று கூறினோம். அவரும் இதற்கு செவி சாய்க்கவில்லை. சரி, இதற்கு மேல் இவர்களை விட்டால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி என்று நினைத்து தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் அனைவருக்கும் நாங்கள் மனு செய்தோம். அந்த மனுவில் எங்களுக்கு கிடைத்த முதல் வெற்றி என்ஆர் சிவபதி அவர்கள் பேசிய அந்த உரையாடல் பிரதி எங்களுக்கு கிடைத்தது. அதில் குறைந்தது 4-5 முறை திருத்தங்கள் மேற்கொண்டுள்ளார். என்னவென்று பார்த்தால், நாங்கள் கொடுத்தோம் என்று சொன்ன வார்த்தையை மேலும் இது போன்று என்று திருத்தங்கள் செய்து அதை எங்களுக்கு வழங்கினார். ஒரு பொய்யான தகவல் தெரிவிக்கும் ஒரு அமைச்சர் நாட்டுக்கு தேவையா? இதோட கேவலம் வேற என்ன இருக்கு? இப்படிப்பட்ட அமைச்சர்களை வச்சுக்கிட்டு தான் அதிமுக ஆட்சி செய்ய அவசியமா? எதுக்கு எடுத்தாலும் 110 விதி 110 விதின்னு சொல்றாங்க. உங்களால முடிஞ்சா ஆதாரம் கேட்டீங்க சட்டப்பேரவையில், நாங்க கொடுக்குறோம், நீங்க பேசின ஆதாரம் எங்க கிட்ட இருக்கு, இதை இல்லைன்னு சொல்லி நீங்க ப்ரூவ் பண்ணுங்க பார்ப்போம். அந்த பள்ளியில இந்த சனிக்கிழமை தான் ஒரு பெற்றோர் 9,200 ரூபாய் திருப்பி வாங்கியிருக்கார். அப்போ அந்த 1,36,46,046 ரூபாய் யார் எடுத்துட்டு போனது? இந்த மாதிரி விஷயங்களை
துணிஞ்சு தெளிவாக நாங்கள் செஞ்சுட்டே இருப்போம். உங்களுடைய குறைகள் இந்த பள்ளி கட்டண பிரச்சனையை சம்பந்தமாக எந்த புகார் இருந்தாலும் எங்கள் கட்சிக்கு அணுகுங்க, கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். அதுவும் இல்லாமல் இந்த கட்சியில் இந்த சட்டத்தில் என்ன சொல்லுதுன்னா, கட்டண நிர்ணய சட்டத்தில் பிரிவு 9(1) படி கட்டணம் அதிகமாக வசூல் செய்யக்கூடிய பள்ளிகள் மீது, பள்ளி தாளாளர்கள் மீது, பள்ளி நிர்வாகத்தின் மீதும் 3 வருடத்திலிருந்து 7 வருடம் வரை சிறை தண்டனை கொடுக்கலாம். அதுவும் இல்லாமல் 5000 ரூபாய் அபராதம் கொடுக்கலாம். 9(2) படி அவர்களிடமிருந்து பணத்தை மீட்டெடுத்து மாணவர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லுது. ஆனால் இதுவரையும் அரசாங்கம் அந்த மாதிரி எந்த மாணவர்களுக்கும் பணத்தை திருப்பி கொடுத்ததா சரித்திரமே கிடையாது. ஆனால் திருப்பி கொடுக்கும் வரை இந்திய மக்கள் கட்சி போராடும் என்பதை இத்தருணத்திலே தெரிவித்துக் கொண்டு பேச வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக ஆவடி ரவி அவர்கள் 1 நிமிடம் அவர்களுடைய கருத்தை பதிவு செய்வார். கட்டாய கல்வி நடந்த தமிழகத்தில் இன்று கட்டாய கட்டண கொள்ளை அளிக்கின்ற கூட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில், அதை தடுக்கின்ற வகையில் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்துடைய தலைவர், இந்திய மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர்களே மற்றும் நிர்வாகிகளே அனைவருக்கும் மாலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். முன்ன நம்ம வேலைக்கு போனால் என்ட்ரன்ஸ், அதாவது நுழைவுத் தேர்வு வைப்பாங்க. இன்னைக்கு ப்ரீ கேஜி நுழைவுத் தேர்வு வச்சு 50,000 கொள்ள. அதே மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முதல் வகுப்புல நுழைவுத் தேர்வு சொல்லி படிக்கவும் தெரியாது நுழைவுத் தேர்வு. இன்னும் இதுக்கு மேலே சொல்ல போனால் பெற்றோர்கள் படித்தால்தான் இந்த பள்ளியில் உங்கள் பிள்ளைகள் படிப்பதற்கு இடம், இல்லை என்றால் அதுக்கு ஒரு கட்டணம். இப்படி கட்டணத்தை மேல் கட்டணம் சுமத்தி பெற்றோர்களை கடன் தொல்லையாக்கி, கடன் தொல்லைக்கு பிறகு படித்த மாணவன் வேலைக்கு சென்ற பிறகு அவனுக்கு கல்வி கடன் கொடுத்துட்டு அந்த கல்வி கடன் 3 ஆண்டுகளுக்கு பிறகு வட்டியுடன் கூட கட்டணம் சொல்லி அந்த கடன் தொல்லையிலே நம்முடைய வாழ்க்கையை போய்ந்து கொண்டிருக்கிற இந்த நிலையை மாற்றிட நமது சமுதாய தலைவர், இந்திய மக்கள் கட்சியுடைய தலைவர் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டம் துவக்கி இருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டம் இன்று முடிவல்ல, ஆரம்பம் என்று சொல்லி இது வெற்றி பெற வரை இந்த போராட்டம் நடந்த வெற்றி பெற சொல்லி வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அடுத்து அண்ணா நகர் ராஜேந்திரன் அவர்கள். டாக்டர் தேவநாதன் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை மிகவும் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிற காரணம், கல்வி கட்டணத்தை ஒருங்கிணைத்து எல்லா அரசு பள்ளிகளும் ஏற்று நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகின்றார். இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி பெற எல்லாரும் கொண்டு சேர்ந்து நாங்கள் ஒரு அணியில் திரண்டு எப்பொழுதும் ஆதரவு தரும் என்று தெரிவித்துக் கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து தாம்பரம் நாராயணன் அவர்கள். நமது இந்திய மக்கள் கட்சி நண்பர்களே, எல்லோருக்கும் எனது மாலை வணக்கம். நமது தலைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது இந்த கல்வி கொள்ளையை நம்ம பேச வேண்டும் என்றால் இன்று பூராவும் பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் நம்ம நேரம் இல்லாததால் ஒரு சின்ன தகவலை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். நான் எனது மகனுக்கு 10th முடித்துவிட்டு +1 சேர்வதற்காக அதே பள்ளியில் சேர்ந்த ஒரு மாணவனை அவர்கள் எந்தவித டொனேஷன் இல்லாமல் சேர்த்துக் கொள்வார்கள் என்று சென்று வந்தேன். ஆனால் அவர்களோ பள்ளியில் படித்தாலும் சரி, படிக்கவில்லைனாலும் சரி, நீங்கள் பள்ளிக்கு டொனேஷன் கொடுத்தால்தான் நாங்கள் சேர்ப்போம் என்று கட்டாயமாக சொல்லிவிட்டார்கள். இந்த ஒரு காரணத்தினால் மட்டுமல்லாமல் அங்கு வந்து அவ்வளவு பேரண்ட்ஸுகளும் மிகவும் வருத்தப்பட்டு சென்றதுன்னு என்னுடைய கண்ணால் பார்த்தேன். நமது தலைவர், இந்திய மக்கள் கட்சி தலைவர் இதை வந்து முக்கியமாக நம்ம நடைமுறைக்கு கொண்டு வருவதால் எல்லோரும் அவருடன் சேர்ந்து இது நல்ல வெற்றி பெற எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து அவர் கோய்கோர்ப்பு சேர்ந்து வணக்கம் தருகிறேன். அடுத்து ஆரணி தொகுதி செயலாளர் செந்தில்குமார் அவர்கள். அன்பிற்கினிய இந்திய மக்கள் கட்சியின் போராளிகளே, எங்கள் தலைவர் டாக்டர் டி. தேவநாதன் யாதவ் அவர்களே மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைத்து தலைவர்களுக்கும் இனிய மாலை வணக்கத்தை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்று இந்த ஆர்ப்பாட்டம் அதிக கட்டணம் வசூலிக்கும் பள்ளிகளை உடனடியாக அரசுடைமையாக்க கோரி எங்கள் இந்திய மக்கள் கட்சியின் சார்பாக டாக்டர் டி. தேவநாதன் யாதவ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டு உடனடியாக அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட அதிக வசூலிக்கும் பள்ளிகளை அரசுடைமையாக்க வேண்டும் என்று, அரசுடைமை என்று சொல்வதை விட நாட்டுடைமையாக்க வேண்டும் என்று சொல்லலாம். இந்த கோரிக்கையை ஏற்று அரசாங்கம் எங்களுக்கு உரிய பதிலளிக்கும் என்று நம்புகிறோம். இது ஆரம்பம், முடிவல்ல. ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் எங்கள் தலைவரின் ஆணைப்படி அனைத்து பள்ளிகளையும் அரசுடைமையாக்க வேண்டும் என்று போராடுவோம். போராடி வெற்றியும் காண்போம். எங்கள் தலைவரின் ஆசி இருக்கும் வரை
சத்தியமாக சாதித்தே காண்பிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.